இப்போ அந்த அபராதமும் வந்துருச்சுன்னா உலகத்திலேயே அதிகமான வரி விதிப்புக்கு உள்ளான 2 நாடுகளில் ஒரு நாடாக மாறிவிடும். பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசியதுனால பிரைம் மினிஸ்டர் சொன்ன பதில் அவரை இரிட்டேட் பண்ணிருக்கு. 65 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய பாகிஸ்தான் போர்ல இங்கிருந்து நம்முடைய பிரதமர் தாஷ்கண்டுக்கு போனார் அமைதி பேச்சுவார்த்தைக்கு. யார் அந்த அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்தது? சோவியத் யூனியன். குஜராத் ஜாம்நகர்ல அம்பானிக்கு சொந்தமானது இருக்கு. இது அங்கதான் சுத்திகரிப்பு வேலை நடக்குது. ரஷ்யால இருந்து வர எண்ணெய், அந்த எண்ணெயை சுத்திகரித்து அவர்கள் மீண்டும் அதை பொது சந்தையில் ஐரோப்பாவுக்கு விற்கிறாங்க. தன்னுடைய காலில் தானே சுட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது அவர் பண்ணுறதெல்லாம். காலப்போக்கில் தான் தெரியும் அவர் எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்காரு உலக பொருளாதாரத்திற்கு, அமெரிக்க பொருளாதாரத்திற்கு. ஆனால் அமெரிக்காவுக்கு நாம் கிட்டத்தட்ட $90 பில்லியன் அளவுக்கான பொருட்களை விற்கிறோம். அவர்களிடமிருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு $45 பில்லியன் பொருட்களை வாங்குகிறோம். ஏற்கனவே ஒரு பற்றாக்குறை இருக்குது, டெபிசிட் இருக்குது. பரிசுக்கு முதல் பாகிஸ்தான் தான் வந்து அவரை பரிந்துரை பண்ணிச்சு. அதற்கப்புறம் தான் இஸ்ரேல். ஸோ இப்படியெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. இந்த இந்தியர்கள் வந்து பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய எதையும் சொல்லாதவர். மணிப்பூரை பற்றியே வந்துட்டு அவர் ஏதாவது இது வரைக்கும் சொல்லியிருக்காரான்றது எனக்கு சரியாக தெரியல. அறத்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அமெரிக்காவினுடைய இந்த புதிய வரி விதிப்பு மற்றும் அவருடைய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய மாறி சொல்லக்கூடிய அவருடைய வரி விதிப்பு முறைகளை பற்றி பேசுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபைகளில் பல்வேறு நாடுகளில் பணியாற்றிய வரலாற்று ஆய்வாளர், எழுத்தாளர், முனைவர் திரு இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய், நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். இப்போ சமீபத்திய எல்லா விஷயங்களையும் பெண்ணுக்கு தள்ளிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்க்குற மாதிரியான, ஏன்னா இன்னைக்கு நாளிதழ்களில் எல்லாத்துலேயுமே இதுதான் முக்கிய செய்தியாக அவர் வரி விதிப்பு முறைகளை தான் சொல்லியிருக்காங்க. 25% வரி விதிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இதில் 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்று வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயங்களில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி மறுத்து நாடாளுமன்றத்தில் நிறைய பேர் உரையாற்றியதாக, அதாவது நம்மளுடைய மத்தியில் ஆளும் அரசு சார்ந்தவர்கள் உரையாற்றியது காரணம் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. நேற்று MS சுவாமிநாதன் அவர்களுடைய 100ஆண்டு விழாவில் பேசிய பிரதமர் அவர்களுடைய பால் பொருட்கள், எண்ணெய் வித்துக்கள், இது எல்லாத்தையும் ஒரு வரி குறைப்பாக அவர் அவங்க அனுமதிக்க கேட்டார், நாங்கள் மறுத்துட்டோம், அதனால் அவங்க அதிகமாக வரி விதிக்கிறார்கள்னு சொல்கிறார். இது எது உண்மைங்க சார்? என்ன நடக்குது? முதல்ல பிரதமர் அப்படி பேசலை. நேற்று MS சுவாமிநாதனுடைய 100ஆண்டு அரிசி விஞ்ஞானி, இங்கே நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர். அவர் தான் பல அரிசி ரகங்களை, புதிய ரகங்களை அறிமுகப்படுத்தியவர். அவருடைய 100ஆண்டு விழாவில் நேற்று பிரதமர் கலந்துக்கிட்டார். அவர் பேசும்பொழுது என்ன சொன்னார்? நாங்கள் வந்து விவசாயிகளை பாதுகாக்கும் அரசு, விவசாயிகள், மீனவர்கள், பால் பண்ணை விவசாயிகள், அவர்களுடைய நலனை காப்பதில் நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். அதில் எந்த சமரசமும் நாங்கள் செஞ்சுக்க மாட்டோம். அதற்கு ஒரு பெரிய விலை தரணுன்றது எனக்கு தெரியும். அந்த விலையை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவ்வளோதான் அவர் சொன்னது. வேறு எதை பற்றியும் அவர் பேசலை. அமெரிக்கா இல்லை, அதை பற்றியெல்லாம் அவர் பேசலை. இப்போ இது மறைமுகமான பேச்சுன்னு எடுத்துக்கணும். ஆமாம், அப்படி தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி நாடாளுமன்றத்திலும் இந்த அரசை சேர்ந்த அதிகாரிகளாகட்டும் அல்லது மற்றவர்களாகட்டும் ட்ரம்ப்புக்கும் இதற்கும் தொடர்பில்லை என்று நேரடியாக இதை மறுக்கவில்லை இந்த நிமிடம் வரைக்கும். நாம் வந்து ஆபரேஷன் சிந்தூர் சொல்கிறோம். ஆமாம், இந்த போர் நிறுத்தத்திற்கு அவர் 26 முறை சொல்லியிருக்கார் ஒரு கணக்குப்படி தான் அப்படின்ட்டு. அதை நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ஈகோவெஸ்டிக், தாண்மை பொருந்திய ஒருத்தர். அந்த தாண்மையை நீங்கள் தடவி தர வேண்டும் என்று எண்ணுபவராகத்தான் அவர் இருக்கிறார். ஏன்னா அவர் ரொம்ப முரட்டுத்தனமாக பேசுகிற ஆட்கள் பின்னாடி அவரோட ஃபோனில் பேசின பிறகு அவர் கீழே இறங்கி வரார். அவருக்கும் இலான் மஸ்க்குக்கும் நடந்தது நீங்கள் பார்த்தீங்க. 2 பேருமே ரொம்ப மேலே போய் 2 பேரையும் ரொம்ப தனிப்பட்ட முறையில் தாக்கிக்கிட்டதெல்லாம் பார்த்தோம். அதற்கு பிறகு இலான் மஸ்க் அவருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு வந்து நான்
தெரியாத்தனமாக கொஞ்சம் அதிகப்படியாக பேசிட்டேன்னு சொன்ன பிறகு அப்படியே ரொம்ப கூல் மோடுக்கு ஆயிடுறாரு. அதற்கப்புறம் போயிடுறாரு. அவருடைய தொழிலெல்லாம் நல்லா வரணும்னு தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அவருடைய தொழிலெல்லாம் வந்தால் தான் அமெரிக்கர்கள் நல்லா இருக்க முடியும். எல்லா தொழில் முனைவோரும் வெல்ல வேண்டும் என்ற எண்ணம் அப்படின்லாம் சொன்னார். அவருடைய தொழிலை அழிச்சிருவேன் அப்படின்லாம் நினச்ச ஆள், அப்படியெல்லாம் பேசின ஆள். இன்னும் 3 ஆண்டுகள் தான் அவர் இருப்பார். அதுக்கப்புறம் நான் நிறைய நாள் இருப்பேன், 40 வருஷம் இருப்பேன் அப்படின்லாம் மஸ்க் சொன்ன பிறகும் கூட ஒரு அளவுக்கு 2 பேரும் இறங்கி வந்தார்கள். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் அந்த பழைய நட்பை ஒரு அளவுக்கு நீடிக்கணும், நம்ம 2 பேரும் ஒருத்தர் அழிச்சிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. அதனால் மெக்சிகோ அவர்கள் நாட்டினுடைய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர். அவங்கக்கிட்ட தான் அதிகமான பொருட்கள் பரிவர்த்தனை நடக்குது. அவர்களுக்கு 3 மாதம் அவகாசம் கொடுத்துருக்கார். ஆனால் என்னவோ காரணத்தில் அவருக்கு கனடா பிடிக்கலை. கனடாவுக்கு 35% வரி விதிச்சிருக்கார். இப்போ நமக்கு 25% வரி நேற்றிலிருந்து அமலுக்கு வந்துருச்சு. முந்தா நாள் அல்லது நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்று அவங்க நேரத்தில் அவர் 25% அபராதமும் நமக்கு விதிச்சிருக்கார். அந்த அபராதம் அமலுக்கு வர்றதுக்கு இன்னும் 20 நாள் இருக்குது. 21 நாளுக்கு பிறகு தான் அது அமலுக்கு வரும். இதற்கிடையில் அமெரிக்காவிலிருந்து ஒரு தூதுக்குழு, இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முதலில் தொடங்கியவர்கள் நாம் தான். ஃபெப்ரவரியிலே தொடங்கிட்டோம். 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கோம். அங்கேருந்து தூதுக்குழு வந்திருக்கு, நாம் இங்கேருந்து போயிருக்கோம், நம்முடைய வர்த்தக அமைச்சர் அங்கே போயிருக்காரு, பியூஷ் கோயல், இதெல்லாம் நடந்துச்சு. இந்த 25 ஆகஸ்ட் அங்கேருந்து ஒரு தூதுக்குழு வர வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. நேற்று என்ன சொல்லிட்டாரு, அவர்கள் வரமாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் அவர் கொஞ்சம் ஒரு ஹார்ட்லைன் ஸ்டான்ஸ் எடுக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் இதை மாற்றுவதற்கு இங்கிருந்து என்னென்ன முயற்சிகள் நடந்திருக்குன்றது எனக்கு சரியாக தெரியல. நாம் இதுவரைக்கும் பெரிதாக பிரேசில் எதிர்வினை ஆற்றியிருக்கிற மாதிரி நாம் ஆற்றலை. ஏன்னா பிரேசிலுக்கு தான் உலகத்திலேயே உலக நாடுகள் மத்தியில் அதிகமான வரி விதிப்பை அவர் செய்திருக்கிறார். 50% போட்டிருக்கார். கிட்டத்தட்ட இப்போ நமக்கு அப்படி தானே சார், சீனாவை விட அதிகமாகிடுச்சு. இல்லை, அங்கே அபராதம் இல்லை. நமக்கு 25% வரி விதிப்பு, அவங்களுக்கு வரி விதிப்பே 50%. இன்னைக்கு இருக்கிற வரி விதிப்பில் அதுதான் உச்சம். அவருக்கும் அந்த பிரேசிலுடைய அதிபருக்கும் ஒரு நல்ல உறவு இல்லை. இந்த பிரேசிலுடைய இதற்கு முன்பு அதிபராக இருந்தவர் போல்சனாரோன்றவர், இவரை மாதிரி கொஞ்சம் வலதுசாரி சிந்தனைகள் உள்ளவர். இப்போ இருக்கிற லூலா நிறைய இடதுசாரி சிந்தனைகள் உள்ளவர் ஒன்று. அதற்கப்புறம் அவர் தேர்தலில் தோற்று போயிடுறார். அந்த போல்சனாரோ தோற்று போன பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பெரிய கிளர்ச்சியில் ஈடுபடுகிறார்கள். நாங்கள் தோற்கவில்லை, இந்த தேர்தலை திருடி விட்டார்கள் அப்படின்லாம் சொல்ல. இதை தான் இவரும் பண்ணார், ட்ரம்ப்பும் பண்ணார். 2000 அவர் தோற்ற பிறகு 2020 அவருடைய ஆதரவாளர்கள் போய் காங்கிரஸ் முன்னாடி ஒரு 2000 பேர் கூடி அந்த காங்கிரஸில் போய் அவர்கள் வன்முறையில் ஈடுபட்டார்கள், மேசைகளை உடைத்தார்கள், என்னென்னமோ இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த முறை அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்கிவிட்டார். அங்கே என்ன நடக்குது பிரேசில்னா, போல்சனாரோ மேலே ஒரு வழக்கு நடந்துட்டுருக்கு. அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அதிபர் லூலா. அந்த காரணத்தினால தான் 50% வரி விதிப்பு அப்படின்றதையும் இவர் சொல்லிட்டார் ட்ரம்ப். நாம் இப்போ அந்த அபராதமும் வந்துருச்சுன்னா உலகத்திலேயே அதிகமான வரி விதிப்புக்கு உள்ளான 2 நாடுகளில் ஒரு நாடாக மாறிவிடும். சரி, இப்போ இது மாதிரி அபராதன்ற வார்த்தையை பிரயோகித்து இதற்கு முன்னால வேற நாடுகளுக்கு இல்லை, நாம மட்டும்தான். நம்மளதான் நட்பு நாடு, மோடி என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவருக்கு அவரு நிகழ்ச்சி நடத்துறாரு, அவருக்கு இவரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு அவர் அந்த கோபம் அப்படின்னு சொல்றது, ஒருவேளை இந்த போர் இவர் நிறுத்தினத இல்லை, அது ஒரு யூகம் தான், நமக்கு தெரியல. அதுதான் காரணமா இருக்குமான்றது தெரியல. ஆனால் பாகிஸ்தானிகள் இவரால தான் அந்த போர் நிறுத்தம் வந்ததுன்ற மாதிரி அவர்களுடைய ஒரு தொனிக்கிற மாதிரி அவர்கள் நிறைய பேசிட்டார்கள். நிறைய பேசிட்டாங்க. ஒப்பந்தங்கள்லாம் அவங்க போட்டு. ஆமா, அதனால நாம இதை ஒரு நன்றி கூட நம்ம சொல்லலை. இவர் காட்டிய அக்கறைக்கு ஒரு நன்றி சொல்லவில்லை. இவர் நேரம் செலவழித்ததற்கு நன்றி சொல்லவில்லை. ஆமா, ஒன்றுமே சொல்லலை. நம்ம இது எப்படி இருக்கும் உங்களுக்கு? 26 தடவை ஒரு அமெரிக்க அதிபர் இதையே திருப்பி சொல்றாரு அப்படின்னா எப்படி இருக்கும்? 2 அணு ஆயுத சக்திகள் பெரிய இடத்துக்கு இந்த போர் போயிருக்கோம், இதை நான் நிறுத்திட்டேன், வர்த்தகம் 2 பேருக்கும் அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ணணுமா வேண்டாமான்ட்டு நீங்கள் யோசித்துக்கங்க, அப்போ தான் இந்த போர் நிறுத்தம் செய்தால் தான் நான் உங்களோட வர்த்தகம் பண்ணுவேன்னு சொன்ன பிறகு அவர்கள் நிறுத்தினாங்க. 2 பேரும் பெரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அவர்களையும் ஒரே தட்டில் வச்சு சமப்படுத்தி நம்மளை முதல்ல கஷ்டப்படுத்தினார். அதற்கு பிறகு ஆனால் நிறைய உழைப்பு அமெரிக்கர்கள் இருந்தது. ஜேடி வான்ஸ் அப்போ இங்கே தான் இருந்தார். அப்போ கண்டிப்பாக இருந்துட்டு போயிட்டார். போன பிறகு தான் அது நடந்துச்சு, ஆப்ரேஷன் சிந்தூர்.
அவர் வந்து பிரதமரோட பேசின பிறகு தான் இந்த போர் நிறுத்தம் வந்தது. அதற்கு பிறகு தான். அதற்கு முன்பாக அன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ நம்முடைய ஜெய்சங்கரோடு பேசி கொண்டிருந்தார். அப்போது அதுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம் இல்லை? அந்த அக்கறைக்கு ஒரு நன்றி சொல்லியிருக்கலாம் இல்லை? நாம் போர் நிறுத்தம் என்பது நம்முடைய முடிவு அப்படின்றதுல தெளிவுபடுத்தியிருக்கலாம். ஆனால் இந்த நேரம் செலவு பண்ணதுக்கு, இந்த அக்கறை காட்டியதற்கு, இதை தொடர்பாக தினசரி அவருடைய ட்ரூத் சோஷியலில் ஏதோ ஒன்று அவர் பதிஞ்சிட்டு இருந்தார். அமெரிக்க அதிபர் இவ்வளவு கவலை கொண்டது. இப்போ வெளியுறவுத்துறை எதிர்க்கட்சிகள்லாம் சேர்ந்து சிக்கலாயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாமா? சிக்கல் பண்ணிட்டாங்க இவங்க வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு, இப்போது திருமதி கனிமொழி ஆகட்டும், பலரும் திரு சசிதாரூரை தவிர மற்றவர்கள் எல்லாம் தூதுவர்களை இவங்களே போய் இந்த போர் ஏன் ஏற்பட்டுச்சுன்னு போய் பேசிட்டு வராங்க. பேசிட்டு வந்து இங்கேயே கேள்வி கேட்குறாங்க பாராளுமன்றத்தில். கேள்வி கேட்குற பொழுது நீங்கள் வந்து அமெரிக்க அதிபர் தான் வந்து போர் நிறுத்தினார் அப்படின்னு சொல்கிறாரு, இதுக்கு ஏன் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேன்றீங்கன்னு அவங்களை கட்டாயப்படுத்தி அவர் வந்து பதில் சொன்னது தான் எதிர்வினை ஆயிடுச்சா? அவங்க வந்து ட்ரம்ப்பை வந்து மறுத்து ட்ரம்ப் சொல்வதை நேரடியாக ஜெய்சங்கரோ அல்லது அதிகாரிகளோ பிரதமர் அதை பற்றி பேசவே இல்லை, இது வரைக்கும் மறுக்கவில்லை. இல்லை, அவர் பேசிட்டார் பாராளுமன்றத்தில், எந்த நாட்டின் தலையீடும் இல்லை. அதுதான் சரி, வெரி குட். ஸோ அந்த ஒரு கருத்தை மட்டும்தான் நம்ம சொல்கிறோமே, திருப்பி சொல்லிட்டு இருக்கோமே தவிர, பாகிஸ்தானி வெளியுறவு அமைச்சர் வந்துட்டு 3 டசன் நாடுகள் இந்த போர் நிறுத்தத்திற்காக உழைத்தன அப்படின்னு சொல்லியிருக்கார். 3 டசன், 36 நாடுகள், 1-2 கிடையாது. ஆனால் எனக்கே தெரியும், தினசரி மார்க்கோ ரூபியோ அவங்களோட பேசிகிட்டு இருந்தார். எனக்கே தெரியும், பிரிட்டனுடைய வெளியுறவு அமைச்சர் இவங்களோட தினசரி அவங்களோட பேசிகிட்டு இருந்தார். சவுதி அரேபியாவுடைய துணை வெளியுறவு அமைச்சர் இங்கே வந்து இவங்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய் பார்த்தார். அதற்கப்புறம் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் இங்கே வந்திருந்தார், அங்கேயும் போயிருந்தார். அதே மாதிரி ஐக்கிய அரபு எமிரகம் அவர்களுடைய வெளியுறவு அமைச்சகம் இவர்களோடு தொடர்பில் இருந்தது. இது நமக்கு தெரியாத இன்னும் எவ்வளவோ பின்னாடி நடந்திருக்கலாம். சரிதானா? எதற்கும் ஒரு பேரளவிற்கு கூட ஒரு நன்றியை தெரிவிக்கவில்லை இந்த அரசு. ஏன்னா அதனுடைய சுதந்திரத்தை பாதுகாத்துக்கணுன்ற காரணத்துக்காக அது ரொம்ப உடம்பு பிடியா எல்லா கிரெடிட்ஸும் பிரைம் மினிஸ்டருக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக இருந்திருக்கலாமா? இல்லை, அப்படி இல்லை. இது வழியாக வந்த நம்முடைய கொள்கை. அதாவது நம்முடைய வெளியுறவு விவகார கொள்கையில் மற்ற நாடுகள் தலையிடக்கூடாது என்பது வந்து நம்ம தொடக்க காலத்திலிருந்தே நாம் வைத்திருந்த ஒரு கொள்கை. அந்த கொள்கை தலையிடக்கூடாதுன்னு நம்ம எண்ணணுமே தவிர அப்படி ஒரு நிலையை நாம் எட்டவில்லை. இன்னும் என்ன நடந்துச்சுன்னா, 65 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய பாகிஸ்தான் போரில் இங்கேருந்து நம்முடைய பிரதமர் தாஷ்கண்டுக்கு போனார் அமைதி பேச்சுவார்த்தைக்கு. யார் அந்த அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்தது? சோவியத் யூனியன். அதனால் அது அப்படி 71 நமக்கு வந்து சோவியத் யூனியன் வந்து பெரிய நட்பு நாடாக இருந்ததுனால ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த போர் நிறுத்தத்திற்கான தீர்மானம் வந்த ஒவ்வொரு முறையும் அவர்கள் அந்த தீர்மானத்தை முறியடிப்பதற்காக தங்களுடைய வீட்டோவை பயன்படுத்தி நமக்கு நிறைய கால அவகாசம் வாங்கி தந்தார்கள், நம்முடைய இராணுவ இலக்கை நாம் எட்டும் வரை. அதனால் 3வது நபர்கள் நமக்கு தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அந்த இடத்துக்கு நாம் இன்னும் முழுமையாக போகலை. அதனால் அந்த தலையீடு இருக்கும். அப்புறம் அதுதான் உலக இயல்பு. இந்த 25% வரியை கூட ஒரு வகையில் இப்போ நாம் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்ன்னு தான் பல நேரங்களில் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு அதிகப்படியாக வரி விதிக்கிறீங்க, நாங்கள் உங்களுக்கு வரி விதிக்கிறோம் அப்படின்னு ஒரு வகையில் அது தனிப்பட்ட முறையில் கமர்ஷியல் அந்த துறை வந்து அதை பார்த்துக்குதுன்னு எடுத்துக்கிட்டாலும், வெளியுறவுத்துறையில் ஏற்படுற ஒரு சிக்கல், அதாவது நீங்கள் ரஷ்யாவோட இணக்கமாக இருக்கீங்க. இப்போ அஜித் தோவல் போய் விளாடிமிர் புதினை சந்தித்து வந்திருக்கிறார், அவர் இங்கே வரதா இருக்குது. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அவரை மேலும் ஒரு இரிட்டேட் பண்ண ட்ரம்ப் அவர்களை. இல்லை, நான் அப்படிலாம் நினைக்கல. முதல்ல வந்து நமக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்க உறவு வந்துட்டு நேற்று ஏற்பட்ட உறவு இல்லை, ரொம்ப நாளாக இருக்கிற உறவு. அங்கே நம்ம எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறதும் ரொம்ப நாளாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கர்களே அதற்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் தொடக்கத்தில். ஏன்னா எண்ணெயோட விலை சீராக இருக்கணுன்றதுக்காக. அதனால் அவர்களுடைய எண்ணெய் அதிகமாக வரத்து இருக்கும்போது தான் எண்ணெயினுடைய விலை வந்து ஒரு சீராக இருக்கும். எண்ணெயினுடைய வரத்து குறைஞ்சி போச்சுன்னா விலைகள் தாறுமாறாக போயிடும். அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் நிறைய எண்ணெயை நம்பி இன்னும் இருக்கிற ஒரு நிலை இருக்குது. அதனால் அவர்களுக்கு தான் அந்த அடி விழும். அதனால் அவர்களுடைய நலனையும் கருத்தில் கொண்டு அவர்கள் தொடக்கத்தில் இதை வந்து சகிச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து ஊக்குவிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். இதுதான் நம்முடைய தரப்பு வாதம். அதனால் இதெல்லாம் எதுவும் புதுசு கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து அவர் அதிபராக வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்,
நான் வந்த பிறகு ஒரே நாளில் இந்த போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார். 6 மாதம் ஆச்சு அவர் வந்து, அவரால் நிறுத்த முடியல. எல்லா போர்களையும் நிறுத்துவேன்னாரு ஒரு ஸ்டேஜில். ரைட். இந்த யுக்ரைன் இல்லை, ஃபார் எவர் வார்ஸ், அதாவது அமெரிக்கா வந்து இந்த ஆப்கானிஸ்தான், ஈராக் மாதிரி இடங்களில் போய் அது தலையிட்டு அது தொடர்ந்து அதனுடைய வீரர்கள் உயிரிழப்பதும், அங்கிருந்து எப்போது அவர்கள் வெளியில் வருவார்கள், வியட்நாம் அந்த காலத்தில், அதற்கு பிறகு சமீப காலங்களில் ஈராக், சொமாலியா, அதற்கு பிறகு ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபார் எவர் வார்ஸ்ன்னு ஒரு பேர் வச்சார். அதாவது நிரந்தர போர் அல்லது எல்லையில்லாத போர். அந்த மாதிரி போர்கள் நடக்காது என்னுடைய தலைமையில் அப்படின்னார். அதுக்கப்புறம் இந்த போரை, யுக்ரைன் ரஷ்ய போரை நான் வந்தேன்னா ஒரே நாளில் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து 6 மாதம் ஆச்சு, அதை நிறுத்தலை. அவர் அப்படி பேசியிருக்க வேண்டாம். ஆனால் அவர் எதையுமே மிகைப்படுத்தி பேசுகிற ஒருத்தர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாம் எண்ணெய் வாங்குறதுனால தான் அவங்க வளம் குளிச்சு போர் பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரஷ்யாக்கிட்ட ஏறுதாங்க சார். அதாவது அவர்கள் எண்ணெயை 2 பெரிய நாடுகளுக்கு விற்கிறாங்க. அவங்க வேறு பல உலக சந்தையில் அவர்களால் பெருசாக எண்ணெயை விற்க முடியாத ஒரு நிலை இருக்குது. அதில் முதல்ல அவங்கக்கிட்ட எண்ணெய் நிறைய வாங்குறவங்க சீனர்கள். அதற்கு அடுத்த இடத்துல நாம் இருக்கோம். நம்முடைய மிகப்பெரிய எண்ணெய் தரும் நாடாக இன்றைக்கி ரஷ்யா மாறிடுச்சு. முன்னாடி அந்த இடத்துல இல்லை அது. ஏன்னா அவங்க விலை குறைவாக தராங்க. ஏன் குறைவாக தராங்கன்னா அவங்க பொருளை வேறு எங்கேயும் விற்க முடியாது. நமக்கு அது தேவைப்படுது. 80% நம்முடைய எண்ணெய் தேவைகள் வெளியிலிருந்து தான் வரணும். அதனால் நாம் இன்றைக்கி வந்து நம்ம வாங்குகிற 39 நாடுகள்கிட்டருந்து எண்ணெய் வாங்குகிறோம். அந்த 39 நாடுகளில் 45% எண்ணெய் ரஷ்யாவிலிருந்து மட்டும் வருது நமக்கு. அதை இங்கே சுத்திகரிக்கிறோம். அது இப்போ சமீபத்தில் தான் அதிகரிச்சிருக்கும். அதாவது இந்த போர் தொடங்கின பிறகு எங்களுடைய ரத்தத்தில் நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு கூட அவர் பேசி தான் எனக்கு ஒரு நினைவு. ஜெலன்ஸ்கியா. பட் நாம் மட்டும் அதை பண்ணலை. அவர் சீனாவை பற்றி சொல்லுவாரா? அப்படி ஜெலன்ஸ்கி சொல்லுவாரா? தெரியல. அப்புறம் மற்றவர்களும் வாங்குறாங்க. அப்புறம் இங்கே சுத்திகரிக்கப்பட்ட அந்த எண்ணெய், இங்கே 2 பெரிய சுத்திகரிப்பு ஆலைகள் இருக்குது. உலகத்தினுடைய மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலை குஜராத் ஜாம்நகரில் அம்பானிக்கு சொந்தமானது இருக்குது. இது அங்கே தான் சுத்திகரிப்பு வேலை நடக்குது. ரஷ்யாவிலேருந்து வர எண்ணெய், அந்த எண்ணெயை சுத்திகரித்து அவர்கள் மீண்டும் அதை பொது சந்தையில் ஐரோப்பாவுக்கு விற்கிறாங்க. நாம் விற்கிறோம். இதையெல்லாம் சொல்கிறார் அவர். அம்பானியினுடைய அந்த குறிப்பிட்ட பங்கு சந்தை மதிப்பு 33% உயர்ந்து விட்டது இந்த 3 ஆண்டுகளில். ஸோ உங்களுக்கு எனக்கு இந்த எண்ணெயினுடைய மலிவாக வாங்கக்கூடிய இந்த எண்ணெயினுடைய சலுகை விலை நமக்கு வந்து அடையலை. இந்தியா ஆயில் கார்பரேஷன், ரஷ்யா ஆயில் கார்பரேஷன் சேர்ந்து இப்போ நயாரா பங்க் வந்து ரஷ்யாவினுடைய சேர்ந்து. கரெக்ட். அவங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம நீண்ட நாட்களாக அந்த உறவு பேணிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபைன் போட வேண்டிய ஒரு கோபம் அவருக்கு இல்லை. அதுதான் அவர் வந்து இந்த ஒரு நாளில் நிறுத்திடுவேன்னாரு. நான் நினைக்கிறேன், யாருக்கு தெரியும் அவர் மனதில் என்ன இருக்குன்ட்டு. அவரே சொன்னாலோடைய உங்களுக்கு எனக்கு தெரிய போகிறதில்ல. அதனால் அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அவருக்கு இந்த கோபம் வந்து அவர் நம்ம மேலே அவர் கோபத்தை காட்டக்கூடிய இடத்துல அந்த அளவுக்கு தான் நம்ம வலிவு குன்றி இருக்கிறோன்னு சொல்லலாம். அல்லது இன்னும் அந்த அளவுக்கு அதாவது அவரை எதிர்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரே நாடு இன்றைக்கி சீனா. ஐரோப்பிய யூனியன் கூட அந்த இடத்துல இல்லை. கனடா இல்லை, மெக்சிகோ இல்லை, நாம் இல்லை. சரிதானா? பிரேசில் இல்லை. சரிதானா? பிரேசிலுக்கு அது ஒரு பெரிய அடி அவர் எடுத்திருக்கிற இந்த முடிவு. இத்தனைக்கும் அமெரிக்கா தான் நிறைய பொருட்களை விற்குது பிரேசிலுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு பிடிக்கலை. அதனால் இப்படி பண்ணுறார். தன்னுடைய காலில் தானே சுட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது அவர் பண்ணுறதெல்லாம். காலப்போக்கில் தான் தெரியும் அவர் எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்காரு உலக பொருளாதாரத்திற்கு, அமெரிக்க பொருளாதாரத்திற்குன்ட்டு. ஆனால் அவரை எதிர்த்து நாம் எதிர்வினையாற்றக்கூடிய இடத்தில் நாம் இல்லை. ஏன்னா நம்முடைய மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் அமெரிக்கா, அதற்கு அடுத்து சீனா. அமெரிக்காவுக்கு நாம் கிட்டத்தட்ட $90 பில்லியன் அளவுக்கான பொருட்களை விற்கிறோம். அவர்களிடமிருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு $45 பில்லியன் பொருட்களை வாங்குகிறோம். ஏற்கனவே ஒரு பற்றாக்குறை இருக்குது, டெஃபிசிட் இருக்குது. அவங்க $90 பில்லியன் பொருட்களை நமக்கு விற்கவில்லை. அதனால் நம்ம சந்தையை அவர்கள் இன்னும் அணுக வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். நம்ம சந்தையை திறக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சந்தையை எங்கே திறக்கணும்னா, எதெல்லாம் மூடி வச்சுருக்கோம் அப்படின்னா, விவசாய பொருட்களை நாம் மூடி வைத்திருக்கிறோம். அதற்கப்புறம் பால் தொடர்பான பொருட்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸ், அதை மூடி வைத்திருக்கிறோம். அதற்கப்புறம் ஃபிஷ்ஷிங், மரைன் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் கூட மூடி வைத்திருக்கிறோம். நாம் என்னெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம்? இறைச்சியில் கூட அவங்க முயற்சி செய்கிறதா? ஆமாம், இறைச்சி, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் அவங்க பண்ணுறாங்க. அது வர வேண்டாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறோன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வர வேண்டாம்னு நினைக்கிறோம். நமக்கு வந்து இந்த ஃபார்மர்ஸ் லாபி வந்து ஒரு பெரிய லாபி.
பாதி இந்தியா ஏறக்குறைய வேளாண் தொழில் சார்ந்து தான் இருக்கு. வாங்கலாம் அப்படின்ற ஒரு குரலும் மற்றொரு சந்தையாக ஒரு குரல் எழுந்திருக்கிறது நீங்க கவனிச்சிங்களா? சில குறிப்பிட்ட பொருட்களை வந்து நீங்க அனுமதிங்க அப்படின்னு கேட்டு ஒரு சில குரல்கள் எழுந்திருக்கின்றன. ஸோ இல்லை, நாம் நிறைய இறங்கி வந்திருக்கோம். நிறைய விஷயங்களை நாம் திறந்து விட தயாராக இருக்கோம். 90க்கு முன்னாடி நாம் எல்லாமே மூடி வச்சுருந்தோம். எதுலேயுமே வந்து வெளிநாட்டு முதலீடை நம்ம பண்ண முடியாது. ஒரு சில துறைகளில் தவிர அதில் கூட நம்முடைய இந்திய முதலீடு தான் அதிகமாக இருக்கும். 90க்கு பிறகு தான் முதல்ல மெதுவாக திறக்க ஆரம்பித்தோம். திறந்துட்டு நம்ம அப்போது 90ல் நமக்கு இருந்த அந்த வரி விதிப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதையாவது ஒரு பொருளை நீங்கள் இறக்குமதி பண்ணுறீங்கன்னா 89.9% வரி கட்டணும். 100% கூட இருந்திருக்கு. ஜெராக்ஸ் மிஷின்ஸ்க்கு வந்து 100% இன்றைக்கே இருக்குது. அதான். ஸோ இப்படியெல்லாம் வந்து நாம் வந்து இந்த உள்நாட்டு வணிகத்தை, உள்நாட்டு உற்பத்தியை, உள்நாட்டு தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துவதற்காக இப்படிலாம் பண்ணோம். இரண்டாவது காரணம், நம்முடைய தொழில் அந்த அளவுக்கு வளரல, அதனால் உலக சந்தையில் போட்டி போட முடியாதுன்னு நம்ம நினச்சோம். அந்த நிலையில் தான் நம்முடைய விவசாயம் இன்றைக்கி இருக்குது. அதனால் அதை தொடர்ந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் எல்லா விவசாய பொருட்கள்லையும் நம்ம அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அது உள்ளே போய் பார்த்தா தெரியும். அந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருக்கவங்க அவங்க சிலதெல்லாம் திறக்க தயாராக இருக்காங்க. அவருக்கு என்ன விற்கணும்னு அவர் நினைக்கிறாருன்னா, சோயா, அவங்களுக்கு ஒரு பெரிய லாபி இருக்குது, சோயாபீன் ஃபார்மர்ஸ். அப்புறம் கார்ன், அதை விற்கணும்னு அவர் பார்க்குறாரு. நமக்கு கார்ன் தேவையான்னு தெரியல, சோயாபீன் வாங்கலாம், அது ப்ரோட்டீன் அதெல்லாம் இருக்குது. அது எப்படி நாம் வந்து இங்கே சோயாபீன் நிறைய பண்ணுறது கிடையாது, அதனால் அது வாங்கலாம். அதனால் அந்த மாதிரி சிலதெல்லாம் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நாம் பண்ணுற இதை தான் வந்து ஜப்பனீஸும் பண்ணுறாங்க. அவர்களும் அவருடைய சந்தையை அரிசியை பொறுத்தவரை மூடி வைத்திருக்கிறார்கள். அரிசிக்கு வந்து அவர்கள் வந்து 700% வரி போட்டிருக்காங்க. அப்படி தான் ட்ரம்ப் சொல்கிறார். அதனால் எல்லா நாடுகளும் செய்வதைத்தான் நாமும் செய்கிறோம். அதெல்லாம் இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து இந்த மாதிரி தன்னை போய் ஒரு இக்கட்டான சூழலில் அவர் தான் எல்லாம் பெருசாக பேசுவார். அதனால் அவர் ஒரு நாளில் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவரால் அதை பண்ண முடியல. அடுத்த வாரம் சந்திக்கிறதா வேற சொல்லியிருக்கார் புட்டினை. அது நடக்குமான்றது நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறார், அதில் பல விஷயங்கள் நடக்கிறது இல்லை, சில விஷயங்கள் நடக்குது. அந்த கோபத்தை, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை, அந்த எரிச்சலை அவர் யார் மேலேயாவது காட்டணும்னு நினைக்கிறாரோன்றது தான் என்னுடைய எண்ணம். அதற்கு நாம் வந்து பிள்ளையார் கோவில் ஆண்டியா கிடைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் ரெண்டாவது, நாம் ரொம்ப டிஃபிகல்ட் பீப்புள் டு நெகோஷியேட் வித். நம்முடைய நலன்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இந்த உலக வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் தோஹா ரவுண்டுன்ட்டு ஒன்று நடந்துச்சு. அந்த ரவுண்டில் வந்து நாம் எடுத்த முடிவுகள்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தோம். நாம் இந்த மூன்றாவது நாடுகளுடைய தலைவர்கள் மாதிரி மூன்றாவது நாடுகளுடைய விவசாயிகளை காப்பாற்றுகிற தலைமை பொறுப்பை நாம் ஏற்றிருக்கிறோம். அப்போ அவர் தான் காமர்ஸ் மினிஸ்டர். அவருக்கு ஒரு பெரிய பேர் அதில், அந்த சுற்றுல. அவர் வந்து அந்த பேச்சுவார்த்தைகளில் எப்படி ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்னா, நத்திங் இஸ் அக்ரீட் அன்டில் எவ்ரிதிங் இஸ் அக்ரீட். அதுதான் இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடக்கும். எப்படின்னா, ஒரு 10 ஐட்டம் நீங்கள் வந்து விவாதிக்கிறீங்க அப்படின்னா 9 விஷயங்களில் உங்களுக்கும் எனக்கும் கருத்தொற்றுமை வந்துடுது, நம்ம ஒத்துக்கிறோம். ஆனால் 10வது விஷயத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒற்றுமை இல்லைன்னா 9 விஷயங்கள் நாம் ஒத்துக்கிட்டதும் அது வந்து அமலுக்கு வராது. 10 விஷயமும் நம்ம ஒத்துக்கிட்டாதான் மொத்த ஒப்பந்தமும் அமலுக்கு வரும். அந்த மாதிரி வந்து ஒரு போக்கை நாம் எல்லாருமே கடைபிடிச்சோம். அதனால் பல விஷயங்கள், இந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் இன் பர்டிகுலர், அது வந்து விவாதத்திற்கு வைக்க வேண்டாம்னு நாம் ஒரு முடிவு எடுத்தோம். அதுதான் தோஹா ரவுண்ட். அதற்கு பிறகு அதே நிலையில் தான் இன்னும் இருக்கும். எல்லா விவசாயிகளுக்கும் மானியங்களை எல்லா ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா உட்பட தருகிறார்கள். விவசாயிகள் மானியம் இல்லாமல் பிழைக்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி உலகம் முழுக்க இருக்குது. அதனால் அதை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நாம். ஸோ நான் நினைக்கிறேன், அவருடைய கோபத்தை, அவர் பூட்டின் மேலே இருக்க கோபத்தை இப்படி திருப்புறாரோன்ற மாதிரி நான் யூகிக்கிறேன். அவர் மனதில் என்ன இருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது. பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சி எம்பிக்கள் பேசியதுனால பிரைம் மினிஸ்டர் சொன்ன பதில் அவரை இரிட்டேட் பண்ணியிருக்குமா? யாருக்குமே தலையிடலை, யாரும் எந்த பண்ணல, நாங்கள் தான் அதை வந்து போர் நிறுத்தம் அப்படின்றது அங்கே இருக்கிற ஹை கமாண்டர் பேசினாரு, நாங்கள் பேசணும் நிறுத்திக்கிட்டோம்னு அவர் சொன்னார். அதுதான் நம்முடைய அஃபிஷியல். எடுத்த உடனேயே நாம் அப்படித்தான் சொன்னோம், நம்ம அதிகாரிகளை வச்சு சொல்ல வச்சோம். அதற்கப்புறம் பார்லிமெண்ட்டில் இந்த விவாதம் நடக்கும் பொழுது வந்துட்டு இது பற்றிய பேச்சு வந்தபோது, விவாதம் இதற்குன்னு தனியாக இப்போ தான் நடத்துனாங்க. அதற்கு முன்னாடி இந்த பேச்சு வரும்பொழுது பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி வேறு யாருடைய தலையீடும் கிடையாதுன்னு சொன்னார். அது நம்முடைய அஃபிஷியல் ஸ்டாண்ட். இந்த கவர்மெண்ட் இல்லாத வேறு கவர்மெண்ட் இருந்தாலும் அதுதான் சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இது அவர்களுக்கெல்லாம் தெரியும்.
அமெரிக்காவில் இருக்க ட்ரம்ப்புக்கு தெரியும். பிரைம் மினிஸ்டர் இப்படி பார்லிமெண்ட்டில் சொல்லிட்டார். அவர் சொல்லி நிறைய நாள் ஆச்சு இல்லையா? அதனால் இன்னைக்கு அவர் ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம எண்ணெய் வாங்கலை, 2.5 வருஷம் 3 வருஷமாக எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு நாம் வந்து அந்த எண்ணெயை சுத்திகரிக்கலை. இதெல்லாம் ரொம்ப நாளாக நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் இவ்வளவு நாள் இந்த 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் நமக்கும் அவங்களுக்கும் நடந்திருக்கு. அப்போல்லாம் வராது இந்த பேச்சு. இப்போ வந்திருக்கிறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் அங்கே இருக்க கோபத்தை இப்படி திருப்புறாருன்னு நினைக்கிறேன். நம்முடைய பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய எதையும் சொல்லாதவர். மணிப்பூரை பற்றியே வந்துட்டு அவர் ஏதாவது இது வரைக்கும் சொல்லியிருக்காரான்றது எனக்கு சரியாக இது தெரியல. உள்நாட்டு பிரச்சனை. இது நம்ம நிறைய கேள்வி கேட்கிறோம். அதுக்கு துறை சார்ந்தவர்கள், அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி எல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மணிப்பூர் இல்லை, சம்பந்தமான அதிகாரிகள் விஷயங்கள் பொறுத்து மட்டும் ஒரு பெரிய இப்போ அவர் ஒரு கோவத்தின் உச்சத்தில் ட்ரம்ப் அவர்கள் இந்திய எக்கனாமி டெட் எக்கனாமின்றார். இன்னும் சொல்ல போனால் ரஷ்ய எக்கனாமியும் சேர்த்து சொல்கிறார். அப்போ ஒரு பெரிய வல்லரசு நாடாக தன்னை கருதி கொள்வர்கள் ஒரு இந்தியா டெட் எக்கனாமியாக இருக்கும்போது அது மேலும் நசுக்குன்ற எண்ணமே இந்த மாதிரி விஷயங்களை தான் ஏற்படும். இல்லை அவங்க வந்து நசுக்கணும்ன்ட்டு நினச்சா நம்மளை நசுக்கிட முடியாது. அந்த இடத்துல தான் நாம் இருக்கோம். நாம் ஒரு பெரிய ஒரு வளர்ந்து வருகிற ஒரு பெரிய ஒரு சக்தி. நம்ம 3வது பொருளாதாரமா வந்து நாம் மாறுவதற்கான முயற்சியில் இருக்கிறோம். அது நடந்துரும். அதில் ஒன்றும் அதனால் அவர் அதெல்லாம் பண்ண முடியாது. அவர்களோடு இருக்கக்கூடிய வர்த்தக உறவை வந்து அவர் குறைச்சிடலாம், நிறுத்திடலாம். அது நமக்கு வந்து ஒரு பெரிய சந்தையை மூடிடும். பட் நம்ம புது புது சந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நாளாகும். அது நடக்கும். அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் கிடையாது. நான் அப்படி நினைக்கல. அவருக்கு அதுதான் நான் சொல்கிறேனே, அவர் வந்து இந்த இந்தியர்கள், இந்த குறிப்பாக அந்த பாகிஸ்தானியர்கள் அவர்கள் வளைந்து நெகிழ்ந்து அவர் நெடுஞ்சான் கிடையா விழுந்து அவரை வந்து அவர்கள் நெதன்யாகு போய் கொடுத்தாரு. ஆமாம். நாங்கள் வந்து அப்புறம் நோபல் பரிசுக்கு முதல் பாகிஸ்தான் தான் வந்து அவரை பரிந்துரை பண்ணிச்சு. அதற்கப்புறம் தான் இஸ்ரேல். ஸோ இப்படியெல்லாம் இவங்க பண்ணுறாங்க. இந்த இந்தியர்கள் வந்து தொடர்ந்து ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டேங்குது. நன்றி கூட சொல்வதில்லை. ஏன்னா நன்றி சொல்லியிருக்கலான்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் பிரச்சனையாக இருக்குமோன்றதும் எனக்கு தெரியலை. ஆனால் இந்த இப்போ வர வேண்டிய தூதுக்குழுவை நிறுத்திட்டார். அது நடக்க போகிறதில்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இன்றைக்கும் இந்த ஒரு 20 நாள் அவகாசம் இருக்குது. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவரோட ஃபோனில் பேசினா ஒருவேளை ஒரு இணக்கம் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பிரேசில் இடத்துல நாம் இல்லைன்னு நான் சொன்னேன். ஏன்னா பிரேசிலுடைய அதிபரை கேட்குறாங்க ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி. அவர் சொல்கிறார், நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்க மாட்டார் அப்படின்றார். அதற்கு உடனே ட்ரம்ப் சொல்கிறாரு, அவர் எப்போ வேணாலும் எனக்கு பண்ணலாம். உடனே அதை போய் சொல்கிறாங்க இவர்கிட்ட, யார் லூலா கிட்ட. லூலா உடனே சொல்கிறாரு, நான் அவமானப்பட விரும்பலை. ஸோ அப்போ பிரேசிலுக்கு வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு இல்லை. ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை, சொல்ல முடியாது, எதையுமே சொல்ல முடியாது. என்ன நடக்கும்ன்றது ட்ரம்ப்போட என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் எனக்கு என்னமோ அவருடைய தாண்மையை நீங்கள் வருடி தரணும். அதனால் அவங்க 2 பேருக்கும் ஒரு பல ஆண்டுகளாக ஒரு ஒரு உறவு இருக்குது, நட்பு இருக்குது. அதை வந்து இப்போது நம்முடைய பிரதமர் பயன்படுத்தலாம். அதில் வெற்றி பெறலாம், தோல்வி உறலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனத்திற்கு பயந்து தான் இவர்கள் எதுவும் செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதை என்னால் ஓரளவுக்கு மேலே நம்ப முடியலை. ஏன்னா முதல்ல எதிர்க்கட்சிகள் அவ்வளவு பலமாக இருப்பதாக நான் எண்ணவில்லை. அப்புறம் எதிர்க்கட்சிகள் இதெல்லாம் விட மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்த போதும் கூட இவர்கள் பாறை மாதிரி அசையாமல் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பவர்கள். அதனால் இது வந்து இவர்களை தர்ம சங்கடத்திற்கு ஆளாகிட்டு விட்டது, இவர்களை வெட்கி தலைகுனிய வைத்து விட்டது அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை. இவர்கள் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். அதனால் இந்த நாட்டினுடைய நலனை இவர்கள் சொல்வது போல் உண்மையிலேயே இவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு மிகப்பெரிய சந்தை. அந்த சந்தையை நம்ம இழந்துடக்கூடாது. 3.5 வருஷம் ஆயிடும் இவர் இதே முரட்டுத்தனமாக முரண்டு பிடிச்சார்னா நாம் அவங்களோட பெரிய அளவில் தொழில் பண்ண முடியாது. நம்ம நடத்தின பேச்சுவார்த்தைகளில் வந்து என்னென்னா 2030க்கு முன்னாடி 500 பில்லியனுக்கு இந்த உறவை கொண்டு வரணும்னு நம்ம நினச்சோம். அது ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் ஆகிடும். நாம் இங்கே நிறைய சைன் பண்ணியிருக்கோம். இங்கே பிரிட்டனோட இப்போ ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருக்கோம். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பேரோட நம்ம பண்ணியிருக்கோம். ஐரோப்பிய யூனியனோட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வாங்கக்கூடிய வலிமை, பர்ச்சேசிங் பவர் உலகத்திலேயே அதிகமாக பெற்றவர்கள் யாருன்னா அமெரிக்கர்கள் தான். ஸோ அந்த சந்தையை நோக்கித்தான் நம்ம நகரணும். அதனால் இந்த 20 நாட்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நிச்சயமாக ஒரு நல்லது நடக்கும். அங்கே உள்ளது உள்ளபடி நாமளே ஒரு பெரிய திரிபுகளை சொல்லாமல் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற செய்திகளை பதிவு செய்திருக்கீங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.